கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கண்களால் பார்க்காத ஒரு தேவனிடத்தில் அன்பு செலுத்தி அவரை பின்பற்றி அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பயந்து நம்மை உத்தமமாய் அவருக்கு அர்ப்பணித்து பின்பற்றுகிறது தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு போராட்டங்களோடு இந்த பூமியிலே வாழுகிறதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். ஏன் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சோதனைகளும் சமாதான குறைச்சல்களும் வருகிறது என்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு இதுதான் சரியான காரணம் என்று நம்மால் பல வேளைகளில் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக காரணம் உண்டு. இங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்த்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நன்றாக கவனித்து பாருங்க, ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை இங்கே தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால், அதாவது கர்த்தரை பின்பற்றுவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்திற்கு முழு மனதோடு திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஐயா, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் முழு மனதோடு கர்த்தரை பின்பற்றவில்லையா என்று சொன்னால், புறஜாதிகளை கவனித்து பாருங்கள். சாலை ஓரங்களில் நடந்து செல்லும் பொழுது பீடி சிகரெட்டு குடித்து கொண்டு செல்லுவார்கள். இஷ்டம் போல சினிமா பாட்டுகளை கேட்டுக்கொண்டு செல்லுவார்கள். ஒருவேளை தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஆனால் அவர்கள் தெய்வ அந்த கோவிலுக்குள் செல்லும் பொழுது மட்டும் பரிசுத்த பரவசத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் கிறிஸ்தவர்களிலும் பலர் என்ன பண்ணுகிறார்கள்? ஆலயத்திற்கு வரும் பொழுது பொருத்தனை பண்ணுகிறார்கள், ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறார்கள், ஆலயத்துக்கு வரும்பொழுது பக்தியுள்ளவர்களைப் போல தங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சாதாரண உலக மனிதனைப் போல பொறாமையுள்ளவர்களாக, ஒருவேளை பண ஆசை உள்ளவர்களாக, அசுத்தமான பாவ பழக்கங்களுக்கு தங்களை விற்று போட்டவர்களாக, தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்காதவர்களாக அவர்கள் வாழ்க்கை முரட்டாட்டமாய் காணப்படுகிறது. எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும். நீங்கள் ஆலயத்தில் போய் அந்த சகோதரியை பார்த்தீங்கன்னா, பாடல் வேளையில் மற்ற எல்லாரை விட அவங்க தான் கரங்களை தட்டி உற்சாகமாக, அவங்க முகம் பிரைட்டாக சந்தோஷமாக இருக்கும், நல்லா உற்சாகமாக பாட்டு பாடுவாங்க. அவங்கள பார்க்குற மற்றவங்களுக்கு என்ன தோணுன்னா, சே, இந்த சகோதரியை போல் நம்மளால் கர்த்தரை கையை தட்டி உற்சாகமாக பாட முடியலையே நினைப்பாங்க. அதே மாதிரி ஜெப நேரம் வந்துச்சுன்னு வைங்களாம், சத்தமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி கருத்தாக பாயிண்டோடு ஜெபிப்பாங்க. அந்த சகோதரியை பார்த்தா பரிசுத்தவாட்டியை போல் இருக்கும். ஆனால் ஆலயத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா புருஷனுக்கு அப்படி திட்டு விடும். பிள்ளைகளை ஏசும்போது அசுத்தமான வார்த்தைகளால் ஏசுவாங்க. அந்த சகோதரிகிட்ட பக்கத்து வீடுகளில் இருக்கிற யாரும் அன்பாக பழகவே முடியாது. பாருங்கள், முரட்டாட்டமான வாழ்க்கை. ஆலயத்திற்குள்ளே போகும்பொழுது பரிசுத்தவாட்டியை போல காணப்படுகிற அந்த சகோதரி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு ராட்சசியை போல நடந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியும். மாறுபாடான வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்புகிறதற்கு மனதானால் என்னிடத்திற்கு திரும்பு. அங்கே ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உன் அருவருப்புகளை நீ உன்னை விட்டு அகற்றி விட்டால் இனி நீ அலைந்து தெரிவதில்லை. ஐயா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அருவருப்பு காணப்படும். கடந்த நாட்களில் ஒரு குடும்பம் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிக்க வந்தவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் கேட்டேன், ஏன் அழுறீங்கன்னு. ஐயா, உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரன்ட்ட ஜெபம் பண்ண போனோம், அந்த மனுஷன் எவ்வளவு காணிக்க தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன்.
பாருங்க, அதாவது ஒவ்வொரு ஊழியக்காரங்கக்கிட்ட போகும்போதும் நாங்கள் சில பாடுகளை பட்டோம். எல்லாரும் அன்புள்ளவர்களாய் இல்லை, எல்லோரும் பரிசுத்தவான்களாய் இல்லை, எல்லோரும் தேவனுக்கென்று ஊழியம் செய்யவில்லை என்று அந்த குடும்பம் என்னிடத்தில் சொன்ன பொழுது என்னால் பதில் பேச முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளைப் போல வேடம் தரித்திருக்கிறோமே ஒழிய தேவனுடைய பிள்ளைகளாக வாழவில்லை என்பது உண்மை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன அருவருப்பு இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன கீழ்ப்படியாமல் இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன முரட்டாட்டம் இருக்குது. நீங்கள் தேவனுக்கென்று உங்களை பலிபீடத்தில் எந்த பகுதியை வைக்காமல் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். சிலர் சிந்தையை பலிபீடத்தில் வைக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் சிந்தை அசுத்தமாக இருக்கும். சிலர் வாயை பலிபீடத்தில் வைக்க மாட்டான், ஒவ்வொரு நாளும் யாரையாவது குறித்து எதையாவது குறித்து பேசி கொண்டிருப்பான். பிரியமானவர்களை, இப்படி நம்மில் அருவருப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் வீண் அலைச்சல்கள், வீண் செலவுகள், சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். உன் அருவருப்புகளை உன்னை விட்டு அகற்று, நீ அலைந்து திரிய மாட்டாய் என்று சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, உம்மை நேசிக்கிற, உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் சில அருவருப்புகள் காணப்படுகிறது. ஆண்டவரே, நீர் விரும்பாத அருவருப்புகள், உமக்கு பிரியமில்லாத அவலட்சணங்கள், அசுத்தங்கள் எங்களிடத்தில் காணப்படுகிறது. தேவரீர், உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம், உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் ஒருவரே எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்கள் பரிசுத்த சமூகத்தில் வந்து பலிபீடத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பீராக, எங்கள் நினைவுகளை சுத்திகரிப்பீராக, எங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கள் கண்களுக்கு முன்பும், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் எங்கள் உள்ளத்திலே காணப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டி எங்களை கை தூக்கி விடும். ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் எங்களை விட்டு அகற்றி போடும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, தேவரீர், உம்முடைய இரக்கங்களும் கிருபைகளும் எங்களோடு கூட இருப்பதாக. எங்களை கைவிடாமல், எங்களை விட்டு விலகாமல் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபித்து தங்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல்களை எடுத்து போடும். கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை மாற்றுவீராக, நிந்தையை மாற்றுவீராக. ஆண்டவரே, எல்லா வேதனைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாய், அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.